ராஜபாளையத்தில் உள்ள ரேடியன்ட் சினிமா அரங்கில் பிரீமியம் திரைப்பட அனுபவத்தை வழங்கும் எபிக் ஸ்கிரீன் துவக்கம். ராஜபாளையத்தில் உள்ள ரேடியன்ட் சினிமா எனும் பிரபல மல்டிபிளெக்ஸ் கியூப் சினிமா நிறுவனத்துடன் இணைந்து எபிக் ராஜபாளையம் எனும் புது அரங்கத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த அரங்கில் கியூப் நிறுவனத்தின் பிரீமியம் பெரிய வடிவ திரை மற்றும் தியேட்டர் வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இது தென் தமிழகத்தில் உள்ள ரசிகர்களுக்கு உலக தரத்திலான திரைப்பட அனுபவத்தை வழங்கும். மதுரையில் எபிக் திரையரங்கிற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து வழக்கமான திரைப்பட அனுபவத்தை மறுவரையறை செய்யும் பயணத்தை ரேடியன்ட் சினிமா இந்த புதிய திரையரங்கின் மூலம் தொடர்கிறது. இந்த தொடக்கத்தின் மூலம் இந்தியா முழுவதும் செயல்படும் எபிக் திரைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதற்கு முன் கோயம்புத்தூர், மதுரை, தஞ்சாவூர், கோழிக்கோடு மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களில் வெற்றிகரமான திரைகள் நிறுவப்பட்டுள்ளன. ராஜபாளையத்தில் உள்ள எபிக் வசதி உள்ள அரங்கில் பிரம்மாண்டமான திரை, ஸ்டேடியம் பாணியிலான இயற்கை அமைப்பு மற்றும் முழுமையான வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட சூழல் இடம்பெற்றுள்ளது. இந்த திரையரங்கம் அதிநவீன பார்கோ லேசர் ப்ரொஜெக்ஷன், டால்பி அட்மாஸ் அதிவேக ஒளி அமைப்பு மற்றும் 1.9 ஸ்கிரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொண்டுள்ளது. இது துல்லியமான தெளிவு, மேம்படுத்தப்பட்ட ஒளி மற்றும் பிரமிக்க வைக்கும் வண்ண துல்லியம் ஆகியவற்றை வழங்குகிறது. பெரிய வடிவ திரையரங்கு ஆர்வலர்களின் அனுபவத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில் கியூப் சினிமா திரைப்படங்களை சிறப்பான எபிக் டிசிபிகளாகவும் தரம் உயர்த்தி வழங்குகிறது. இந்த விரிவாக்கம் குறித்து பேசிய கியூப் சினிமாவின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹர்ஷ் ரோஹத்கி, மதுரையில் எபிக்கிற்கு கிடைத்த அபாரமான வரவேற்பு மெட்ரோ நகரங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் உள்ள பார்வையாளர்கள் பிரீமியம் சினிமா அனுபவத்தை தான் விரும்புகிறார்கள் என்ற எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியது என்றார். ராஜபாளையத்தில் இந்த புதிய திரையரங்கை தொடங்குவதன் மூலம் உலக தரமான திரைப்பட அனுபவங்களை வெகு தூரங்களுக்கும் கிடைக்க செய்கிறோம். திரைப்பட ஆர்வலர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எபிக் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் என்று கூறினார். ரேடியன்ட் சினிமாவின் நிர்வாக இயக்குனர் ராமபிரகாஷ் கூறுகையில், மதுரையின் எபிக் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. பார்வையாளர்கள் அதை மிகுந்த உற்சாகத்தோடும் பெருமையோடும் ஏற்றுக்கொண்டார்கள். ராஜபாளையத்தின் எபிக் அரங்கு மூலம் அதே மாயாஜாலத்தை தீவிர சினிமா ரசிகர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினார். எப்படி எபிக் வேறுபடுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, முதல் அமைப்பு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன், இந்த திரையோட வடிவமைப்பு, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றது வந்து மாறுது. ரெகுலர் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 1:2.39 ரேஷியோ இருந்ததுன்னா இது 1:1.89 ரேஷியோ இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இப்போது ராஜபாளையம் ரேடியன்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இதோட விட்த்து வந்து 52 அடி இருக்குது, ஹைட்டு வந்து 27 அடி இருக்கும். ஸோ தரையிலேருந்து சீலிங் வர எண்ட் டு எண்ட் இந்த ஸ்க்ரீன் இருக்கும். அது போக நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சீட் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்டேடியம் வடிவில் இருக்கும், அரங்கம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே உட்கார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த திரையில் காணக்கூடிய காட்சி வந்து ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு தெரியும். அதை தவிர டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம